Students, chemical bonding அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல bond parameters ஒரு 4 முக்கியமா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் கேக்குறாங்க. அந்த 4 bond parameters என்னென்னன்னு பார்த்தோம்னா bond angle, bond length, bond order and bond dissociation energy. அதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து bond order தமிழ்ல சொல்லணும்னா பிணைப்பு தரம். So bond order calculate பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NB minus NA by 2 அதான் வந்து bond order அப்படிங்கிறது. இதுல N அப்படின்னா total number of electrons present in bonding molecular orbital. அதாவது மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் எதிர் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டில நம்ம 2ஆல வகுத்தோம்னா நமக்கு பிணைப்பு தரம் அதாவது bond order கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் யூஸ்ஃபுல்லாக bond order நம்ம கால்குலேட் பண்றோம். இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 அயான்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அயான்ஸ் இன்க்ளூடிங் அன் ஆட்டம் கொடுத்து அதுக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணி நம்ம அதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் அல்லது டிக்ரீசிங் ஆர்டரில் நமக்கு கேட்பாங்க. கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ குவிக்காக நம்ம பாண்ட் ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் படி பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாண்ட் ஆர்டர் வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் மாலிகுலுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். இது நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம். நைட்ரஜன் அப்படிங்கிறப்ப 2 அணுக்கள் நைட்ரஜன் அணு இணைஞ்சு ஒரு மூலக்கூறு நைட்ரஜன் N2ங்கிறத உருவாக்கும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா நைட்ரஜன் ஒரு அணுவினுடையது, இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு அணுவினுடையது, நடுவில் உள்ளது மூலக்கூறுக்கான ஏறு வரிசையில நம்ம வந்து எலக்ட்ரான்களை நிரப்ப போறோம். இந்த ஏறு வரிசையில எப்படி நிரப்புவோம் அப்படின்னா ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அதை பேஸ் பண்ணி. ஸோ ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் ஏறு வரிசையில நம்ம எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கையை நம்ம நிரப்ப போறோம். இப்போ மொத்தம் நைட்ரஜன் ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப N2 அப்படின்னு பார்க்கும்போது மொத்த எலக்ட்ரான் அளவு 14 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த 14 எலக்ட்ரானை நம்ம ஏறு வரிசையில நம்ம நிரப்பணும். நிரப்பும் போது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்து வர்றது 1s, அதுக்கப்புறம் 2s, அதுக்கப்புறம் 2p ஆர்பிட்டல் வரும். இந்த 2p ஆர்பிட்டல் வரும்போது p ஆர்பிட்டல்ல மொத்தம் 3, இந்த பக்கம் அதே மாதிரி p ஆர்பிட்டல்ல x, y, z. ஸோ இதெல்லாம் வந்து 2p ஆர்பிட்டல். நடுவில் உள்ளது மூலக்கூறு ஆர்பிட்டல் எழுதி வச்சிட்டோம். இதுல எதுக்கு வந்து கீழே லோயர் எனர்ஜி ஆற்றல் கம்மியா இருக்கிறதுக்கு சிக்மா பைன்னு சொல்லுவோம், ஆற்றல் அதிகமா இருக்கிறதுக்கு சிக்மா ஸ்டார் அண்ட் பை ஸ்டார்னு சொல்லுவோம். சரி, இப்போ 14 எலக்ட்ரானை எப்படி நிரப்பலாம்னு பார்க்கலாம். 1sல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1sல இதே மாதிரி போட்டிருப்பீங்க, 2 எலக்ட்ரான் இங்க, அதுக்கப்புறம் இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். ஸோ 2 4 எலக்ட்ரானுமே இப்போ நம்ம மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு போடணும். இதே மாதிரி தான் 1sலையும் நிரப்பியிருப்போம். ஸோ நம்ம 1s வந்து யூஸ்ஃபுல்லாக வரைகிறது இல்லை, அதை KK அப்படின்னு சொல்லி போட்டு அதை முடிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம வரைஞ்சி காட்டுறது வந்து நமக்கு இதுல இருந்து தான் காமிப்போம். 2s, அதுக்கு 2p ஆர்பிட்டலுக்கு வரும். இப்போ நைட்ரஜன் அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா ஒரு 7ங்கிறப்ப 1s2 2s2 2p3. அப்போ p ஆர்பிட்டல்ல 1 2 3, அதே மாதிரி another p ஆர்பிட்டல்லையும் 1 2 3. ஸோ 3 + 3 6 எலக்ட்ரான். ஸோ இந்த 6 எலக்ட்ரானை நம்ம இதுக்குள்ள நிரப்பணும். லோயர் எனர்ஜிக்குள்ளே முடியுமா அல்லது ஹையர் எனர்ஜி போகிறோமான்னு பார்க்கலாம். ஸோ ஹுண்ட் விதிப்படி தான் வந்து எலக்ட்ரான்களை நம்ம நிரப்பணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. இப்போ 6 எலக்ட்ரான் நான் நடுவில் மூலக்கூறு ஆர்பிட்டலுக்கு நிரப்பிட்டேன். இப்போ நைட்ரஜன் வரைக்கும் எந்த இடத்துல பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நைட்ரஜன் வரைக்கும் வந்து பை ஆர்பிட்டல் தான் வந்து குறைந்த ஆற்றலா வச்சிருப்போம். பை 2py அண்ட் பை 2px. இது ரெண்டும் தான் வந்து x and y தான் வந்து உங்களுக்கு குறைந்த ஆற்றல். இதே இது சிக்மா ஸ்டார் 2pz. இது கூட ஒரு 1 வேர்ட் கொஸ்டினா வரலாம். இதுக்கே அதிக ஆற்றல். ஸோ இது ஆற்றலுடைய ஏறு வரிசை எனர்ஜிக்கு ஏறி போகுது. அதிக ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சிக்மா ஸ்டார் 2pz. குறைந்த ஆற்றல் யாருக்குன்னா சிக்மா 1s. அது போக நைட்ரஜனுக்கு பை 2px அண்ட் பை 2py. அதுதான் வந்து லோயர் ஆர்பிட்டல்ல இருக்கும். அதுக்கு மேல தான் சிக்மா 2pz வரும். ஸோ 14 எலக்ட்ரானுக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ஒரு ஆக்சிஜன் அணுக்கு வந்து 8 எலக்ட்ரான். ஸோ 2 ஆக்சிஜன் எடுக்கும்போது சென்டரா உங்களுக்கு ஆக்சிஜன் மூலக்கூறு வரும். அங்க 16 எலக்ட்ரான் வரும். ஸோ 16 எலக்ட்ரான் வரும்போது நமக்கு ஏற்கனவே 14 போட்டு வச்சிருக்கோம், கூட 2 எலக்ட்ரான் வரும். அப்படி வரும்போது ஆக்சிஜனுக்கு இந்த இது எப்படி மாறும் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து சிக்மா, இந்த ரெண்டுமே மாத்திரணும். ஆக்சிஜன் வரும்போது சிக்மா 2pz கீழே வந்துடும், பை 2px அண்ட் பை 2py மேலே போயிடும். இப்போ ஏற்கனவே 14 எலக்ட்ரான் போட்டாச்சு. 16 எலக்ட்ரான் போடணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் எங்க போகும்னா ஹையர் ஆர்பிட்டலுக்கு போகும். அப்போ ஸ்டாருக்கு போகும். பை ஸ்டார் 2px அண்ட் பை ஸ்டார் 2pyக்கு ஒன்று தான் கொடுக்கும் ஹுண்ட் விதிப்படி. ஸோ மொத்தம் 16 எலக்ட்ரான். இது ஆக்சிஜனுக்கு. ஸோ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எப்படி நிரப்பியிருக்கோம்னு காமிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலால, இந்த சூத்திரம்னு சொல்லலாம் தமிழ்ல, இந்த ஃபார்முலால நம்ம போட்டு பிணைப்பு தரம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணுவோம். பாண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது
மூலக்கூறு ஆர்பிட்டல்னா ஸ்டார் இல்லாத இடத்துலலாம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. Na நீங்க ஸ்டார் போட்டிருக்க இடத்துலலாம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு எனக்கு பாருங்க. ஸோ இங்கே நம்ம நைட்ரஜனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1s ஏற்கனவே நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதை நம்ம கூட்டிக்கணும். 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான். ஸோ மொத்தம் 4 எலக்ட்ரான். போக ஸ்டார் இல்லாதது இங்கே எத்தனை இருக்கு? 6. 6 + 4 10 எலக்ட்ரான். ஸோ NBல 10 எலக்ட்ரான் எப்படி வந்துச்சு தெரியுது இல்லையா? அடுத்தது NAங்கிறப்ப ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிக்மா ஸ்டார் 1sல 2, சிக்மா ஸ்டார் 2sல 2, 4. இங்கே ஸ்டார்ல நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுமே போடலை. ஸோ 2 + 2 4. 4 இப்போ 10 - 4 6/2 3. ஸோ பாண்ட் ஆர்டர் அல்லது பிணைப்பு தரம் நைட்ரஜனுக்கு எத்தனை வந்திருக்குன்னா 3. இதே மாதிரி ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப நமக்கு 16 எலக்ட்ரான் சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் எங்கே போட்டிருக்கோம்? π ஸ்டார் 2px, π ஸ்டார் 2pyல போட்டிருக்கோம். அப்போ அது ரெண்டுமே வந்து ஸ்டார்ல நமக்கு கணக்கு வரணும். அப்போ ஏற்கனவே பார்த்த பாண்ட் ஆர்டர் இப்போ நான் மாற்றி எழுதுறேன். இப்போ நம்ம யாருக்காக எழுத போகிறோம்? ஆக்சிஜனுக்கு. ஆக்சிஜனுக்கான 16 எலக்ட்ரான் போடும்போது 10 எலக்ட்ரான் முதலே நமக்கு NB பாண்டிங் ஆர்பிட்டால், அதாவது மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10 வந்துச்சு. எதிர்ப்பிணைப்புல எக்ஸ்ட்ராவா 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 4 + 2 எவ்வளவு ஆகுது? 6. ஸோ 10 - 6ன்னு பார்க்கும்போது 4/2 விடை வந்து 2. ஸோ ஆக்சிஜனுடைய பிணைப்பு திறம் 2. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணணும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இப்படி போட்டு நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் பத்தாது. அதனால சில எளிய நியூ மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் ஆர்டர் இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ரிக்ஸ் தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த பாண்ட் ஆர்டர் எதுக்கு நேர் விகிதம்னு பாருங்க. நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டிக்கு வந்து இப்போ பாண்ட் ஆர்டர் கூட பாண்ட் ஆர்டர் 3 யாருக்கு வந்துச்சு? நைட்ரஜன். பாண்ட் ஆர்டர் ஆக்சிஜனுக்கு வந்துச்சு 2 வந்துச்சு. அப்போ நைட்ரஜன் நிலைப்புத்தன்மை அதிகமாக, ஆக்சிஜன் நிலைப்புத்தன்மை அதிகம்னா நைட்ரஜன் தான் அதிகம். அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து பாண்ட் ஆர்டருக்கு டைரக்ட்லி ரிலேட்டட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. தமிழில் சொல்லணும்னா பிணைப்பு ஆற்றல். பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம், பிணைப்பு ஆற்றல். ஸோ நிலைப்புத்தன்மை அதிகம் அப்படின்னா அந்த பிணைப்பை வந்து உடைப்பதற்கு தேவையான ஆற்றலும் எப்படி இருக்கும்? உனக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பாண்ட் ஆங்கிள், அதாவது பிணைப்பு கோணம். ஸோ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் பிணைப்பு கோணமும் அதிகமாக இருக்கும், நிலைப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும், பாண்ட் என்தால்பி அல்லது பிணைப்பு ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அப்போ எது மட்டும் எதிராக இருக்கும்? அதாவது பாண்ட் ஆர்டர் பிணைப்பு தரம் அதிகமாக இருந்து எது குறைவாக இருக்கும்னு பார்த்தோம்னா பிணைப்பு நீளம் மட்டும். இந்த 4 பாராமீட்டர்ல பிணைப்பு நீளம் மட்டும் இதுக்கு எதிர் விகிதம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. 1/bond length. Bond order is directly not related to bond length, it is inversely related to bond length. இது ஒன்று தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் அப்படின்னாலே மீதி எல்லாமே வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் எக்ஸப்ட் ஒன்லி 1 பாராமீட்டர், தட் இஸ் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்தை தவிர மீதி எல்லாமே டைரக்ட்லி ரிலேட்டட். சரி, இப்போ நம்ம குயிக்காக நம்மளே கெஸ் பண்ணலாம். இதெல்லாமே இது வரைக்கும் நீட் கொஸ்டின்ஸ் அல்லது JEEல கேட்ட கொஸ்டின். O2 2 + O2 + O2 O2 - and O2 2 இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது அயான்ஸ், நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது ஒன்லி மாலிகுல். இப்போ அயான்ஸ் வந்திருக்கு. அயான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ப்ளஸ் அயான் அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை இட் லூசஸ். ஸோ O2ல நான் 16 எலக்ட்ரான் இருக்கும்னு சொன்னேன். அப்போ O2+ அப்படிங்கிறப்ப ஒரு எலக்ட்ரானை நீங்கள் குறைச்சிக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா 15 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 15 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 16 எலக்ட்ரானுக்கு எவ்வளோ போட்டோம்? 10 - 6/2. இப்போ 15 ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கேருந்து தான் ஒரு எலக்ட்ரான் கம்மியாயிருக்கும். 2pyலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். அப்போ இங்கே நம்ம ஃபார்முலா என்னவா மாறுது? 10 - 6ங்கிற இடத்துல என்னவா மாறும்? 5. 10 - 5ங்கிறப்ப உங்கள் ஆன்சர் என்ன வருது? 5/2, that is equal to 2.5. So now you are able to get bond order as 2.5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி O2 மைனஸ்ங்கிறப்ப ஏற்கனவே 16 எலக்ட்ரான் ஃபார் O2ன்னு பார்த்தோம். மைனஸ் அப்படிங்கிறப்ப 17 எலக்ட்ரான் எடுத்துக்கணும். 17 எலக்ட்ரான் அப்படிங்கிறப்ப 1 more electron get added to 2p pi star 2px. இங்கே ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துடும். அப்போ வந்து உனக்கு பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணினா யூ வில் கெட் 1.5. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா O2 சென்டராக போட்டுக்கோங்க. ஸோ மேக் ஆக்சிஜன் அஸ் அ சென்டர். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்பேசஸ் எழுதுங்க. O2 - O2 2 இங்கிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸ்பேசஸ் எழுதுங்க. O2 + O2 2 எழுதி வச்சுக்கோங்க. O2க்கு 2ங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே போட்டு பார்த்தாச்சு 2. ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக 0.5 குறைச்சிட்டே வாங்க. ஸோ 1.5 இங்கிட்டு 1, இங்கிட்டு ஃபுல்லாக 0.5 கூட்டிகிட்டே போங்க. 2.5 3. ஸோ இப்படி கேட்டால் நம்ம பாண்ட் ஆர்டர் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ வந்து ஏறு வரிசையில் அடுக்குங்க. எதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிணைப்பு தரம் அதிகம் உள்ள அயான்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னா இல்லையா? ஸோ ஆர்டர் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ ஒன்ஸ் நமக்கு ஈஸியாக இந்த O2 ஞாபகம் வச்சுட்டோம்னா இது நம்மளே எழுதி நம்ம பாண்ட் ஆர்டர் ஈஸியாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள், O2 மைனஸ்க்கும் O2 ப்ளஸுக்கும் என்னன்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா அளவு n denotes the magnetic number of unpaired electron. That is magnetic character நம்ம வந்து calculate பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து n. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் நம்ம O2க்கு பார்த்தோம் இல்லையா, இங்கே ஒன்று இருந்துச்சு, 2. O2 மைனஸ்க்கு அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க, 1 இருக்கும். O2 மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். அதே மாதிரி 2 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி 2 மைனஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0வாக இருக்கும். ஸோ n எப்பெல்லாம் 0வாக இருக்கோ அப்போல்லாம் அதோடைய மேக்னெட்டிக் கேரக்டர் நீங்கள் என்ன எழுதணும், டயாமேக்னெட்டிக். தமிழில் சொல்லணும்னா டயாகாந்த தன்மை அப்படின்னு எழுதணும். இதே இது என்னுக்கு மதிப்பு இருக்கு 1, 2ன்னு வரும்போது பாராமேக்னெட்டிக்னு சொல்லணும், அல்லது பாராகாந்த தன்மை. ஸோ பாராகாந்த தன்மை படி ஏர்வரிசையில் எழுது அப்படின்னாலுமே இதுக்கு தான் கூட 2ன்னு இருக்கிற இந்த O2க்கு தான் பாராமேக்னெட்டிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. மூணாவது எப்படி நம்ம ஈஸியாக, இது வந்து ஒரு ட்ரிக்னே சொல்லலாம், இது நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதை தாண்டி கேட்பாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாண்ட் ஆர்டர் இதை வச்சு நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ நீங்கள் 14 வந்து இங்கே ஜென்ரலாக வச்சுக்கோங்க. 14 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் யார், நைட்ரஜன், N2 ஞாபகம் இருக்கா, N2க்கு வந்து 14 எலக்ட்ரான்ஸ்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 14ங்கிறத சென்ட்ரல் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் 15, 16, 17, 18ன்னு ஏர்வரிசையில் எழுதிக்கோங்க. இங்கிட்டு 13, 12, 10, 11, 10 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ இதனுடைய பிணைப்பு தரம் எவ்வளவு இருக்க போகுது, 14க்கு 3ன்னு பார்த்தோம் இல்லையா, நைட்ரஜன் இடையில உண்டான பிணைப்பு தரம் 3. ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக நான் யூஷுவல் சொன்ன மாதிரி 0.5 குறைச்சிட்டே வாங்க, 2.5, 2, 1.5, 1. இங்கிட்டு ஃபுல்லாக 0.5 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க, 2.5, 2, 1.5, 1. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10லிருந்து 18 வரைக்கும் இருந்தால் டக்குன்னு ஒரு செகண்டில் நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் எவ்வளோன்னு சொல்லிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஏர்வரிசையில் டக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னொரு ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் ஈவன் அதனுடைய மேக்னெட்டிக் கேரக்டர், அதனுடைய பாண்ட் ஆர்டர் குரூப் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காகவும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், பாண்ட் ஆர்டர் பிணைப்பு தரம் 3 அப்படின்னு வரக்கூடிய ஒரு அயான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எது Cn-NO+, CO, N2 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி 14 எலக்ட்ரான்ஸ் வரும். அதனால தான் பாண்ட் ஆர்டர் 3. கார்பன், ஆக்சிஜன், ஒரு பையன் கூட கேட்டிருந்தான் அன்னைக்கு, 2 அணுக்கள் வெவ்வேறாக இருந்து வரும்போது அதுக்கு வந்து எப்படி நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் CO எடுத்திருக்கேன். கார்பனுடைய எலக்ட்ரானின் எண்ணிக்கை 6, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை 8. 6 + 8 எவ்வளோ வருது, 14 எலக்ட்ரான். 14 எலக்ட்ரான் வந்துட்டாலே உங்களுக்கு நைட்ரஜன் மாதிரியே தான். ஸோ விடை வந்து 3ன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே இது NO+ன்னு சொல்லியிருக்கோம். நைட்ரஜன் எவ்வளவு 7 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு 8. ஆனால் ப்ளஸ்ங்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ 7 + 7 14. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த அயனிகள் கொடுத்தாலும் அதில் உள்ள எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை தகுந்த மாதிரி நம்ம பிணைப்பு தரம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே 14 எலக்ட்ரான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 3 வரும்போது இது வந்து டயமேக்னெட்டிக். மோஸ்ட்லி பாண்ட் ஆர்டர் வந்து ஃப்ராக்ஷனல் இல்லாமல் முழு எண்ணாக வந்தாலே நிறைய இதுக்கு வந்து டயாகாந்த தன்மைங்கிறது தான் விடையாக இருக்கும். எக்ஸப்ட் ஒரு சிலதுக்கு அது வந்து எதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த B2 வந்து 1ன்னு முழு நம்பராக தான் இருந்தாலுமே அது வந்து பாராமேக்னெட்டிக். அது மாதிரி நைட்ரஜன் N2 அப்படின்னு பார்க்கும்போது 3, அதுவும் 3 இருந்தாலும் அதுவும் வந்து நைட்ரஜன் வரும்போது அதுவும் நமக்கு O2 சாரி நைட்ரஜன் கிடையாது, O2ன்னு வரும்போது அதுவும் பாராமேக்னெட்டிக் வரும். சரி, அடுத்தது பார்க்கலாம். 2.5க்கு ஒரு குரூப் கொடுத்துருக்கோம், NO, CN, N2. இப்போ NOவும் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நைட்ரஜன் எவ்வளவு 7, ஆக்சிஜன் 8, 7 + 5, 7 + 8 15. ஸோ 15 எலக்ட்ரான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 2.5. நீங்கள் 15 வந்துச்சு இல்லையா, இன்னொன்று போட்டு காமிச்சோம். எதுக்கு போட்டு காமிச்சோம், O2 ப்ளஸ்ஸாக போட்டு பார்க்கும்போது 15 எலக்ட்ரான் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து O2 ப்ளஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன தன்மை வரும் பாருங்கள், பாராகாந்த தன்மை. 1 வந்தால் H2, Li2, B2 மட்டும் பாராமேக்னெட்டிக், மீதி எல்லாமே டயமேக்னெட்டிக். 0.5 ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் பாண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வரும். 0.5ன்னு சொல்லலாம், அல்லது 1/2ன்னு சொல்லலாம் பாண்ட் ஆர்டர். H2- H2+ அண்ட் ஹீலியம் 2+, இது எல்லாமே வந்து பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வந்து ஃப்ராக்ஷனில் வர்றதுக்குலாம் இருக்குது. பென்சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 வரும் பென்சீன். கார்பனேட் எடுத்திங்கன்னா 1.33 வரும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிற பாண்ட் ஆர்டரும் ஒரு சிலர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு திஸ் ஆர் த க்ளூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாராமீட்டர் பிணைப்பு தரம் முடிச்சாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் நீட்டும் சரி ஜேயும் சரி சக்ஸஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாண்ட் லென்த். ரெண்டாவது பாண்ட் பாராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளம். பிணைப்பு நீளம் அப்படின்னு வரும்போது
அதுக்கும் இந்த பாண்ட் ஆர்டருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம். இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அதாவது பாண்ட் ஆர்டர் அதிகரிச்சா பிணைப்பு நீளம் குறையும். ரெண்டு வந்து 80க்கு 40ன்னு சொல்லலாம். ஸோ மாறி மாறி இருக்கணும். அப்போ இந்த பாண்ட் லென்த் வந்து எதுக்கெல்லாம் நேர்வீதமாக இருக்க போது, எதுக்கெல்லாம் எதிர்வீதமாக இருக்க போதுன்னு தெரிஞ்சா அவங்க ஒரு குரூப் ஆஃப் இதை கொடுத்து ஏறு வரிசையில் அடுக்கு இறங்கு வரிசையில் அடுக்குன்னா அடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாண்ட் லென்த் எதுக்கு நேர்வீதத்தில் இருக்க போது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தோம்னா சைஸ் ஆஃப் ஆட்டம், அணுக்களினுடைய உருவளவு பெருசாக இருந்தால் பாண்ட் லென்த்தும் அதிகமாக இருக்கும். உருவளவு சின்னதாக இருந்தால் பாண்ட் லென்த்தும் சின்னதாக இருக்கும். இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மேலேருந்து கீழே போக போக நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். ஒரு பறவையை ஞாபகம் வச்சுக்கணும். ஆவர்த்தன அட்டவணையில் பீரியடிக் டேபிளில் மேலேருந்து கீழே வர வர அந்த சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து என்ன செஞ்சுட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே இது இடமிருந்து வளம் செல்ல செல்ல சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு பீக், பறவையினுடைய வாயு அல்லது நோஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பறவையினுடைய ஒரு உடம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம், எப்பயுமே மறக்காது. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீசஸ். ஸோ இருக்கிறே அதிக சைஸ் யாருக்கு இருக்குது, ஹச்ஐக்கு. அப்போ பிணைப்பு நீளம் வந்து ஹச்எஃப்க்கு அதிகமாக, ஹச்ஐக்கு அதிகமான ஹச்ஐக்கு தான் அதிகம். ஏன்னா சைஸை பொறுத்து தான் பிணைப்பு நீளம். ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து பாண்ட் ஆர்டரும் பிணைப்பு நீளமும் மட்டும்தான் எதிர்விகிதம்னு சொன்னேன். இந்த பாண்ட் ஆர்டருங்கிறத வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம், மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லலாம். அதாவது இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புலாம் வரும் இல்லையா, அதுவும் சொல்லலாம். இப்போ முப்பிணைப்பு வந்துச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து குறைஞ்சிடும். இப்போ பார்க்கலாம், இது வந்து சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட். அப்போ பாண்ட் லென்த் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்க, சிங்கிள் பாண்டுக்கு தான் அதிகம். ஆனால் டபுள் பாண்டுக்கு அதுக்கு அடுத்து வருது, ட்ரிபிள் பாண்டுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டடுங்கிற கான்செப்டை பொறுத்து இது. அடுத்தது பாருங்க, பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் எதுக்கு எதிர்விகிதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கேரக்டனுடைய பர்சன்டேஜை பொறுத்து. எஸ் கேரக்டனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் பிணைப்பு நீளம் கம்மியாக இருக்கும். பிணைப்பு நீளம் அதிகமாக இருந்தால் எஸ் கேரக்டனுடைய தன்மை குறைவாக இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ சிங்கிள் பாண்ட்னா உங்களுக்கு எப்பவே தெரியும் sp3, டபுள் பாண்ட்னா sp2, ட்ரிபிள் பாண்ட்ல என்ன கலப்பு இருக்கும், sp இருக்கும். இப்போ sp அப்படிங்கும்போது s-னுடைய தன்மை 50%, p-னுடைய தன்மை 50%. sp2ங்கிறப்ப p தான் அதிகமாக இருக்கு. அப்போ s-னுடைய தன்மை என்னவாயிரும், 33% தான் இருக்கும். p3 வரும்போது இது 75% இருக்கும், இது வந்து 25% தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த ரிலேஷன் படி s-னுடைய தன்மை குறைய குறைய பாண்டினுடைய தன்மை வந்து அதிகமாக, பாண்ட் நீளம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாண்ட் லென்த் வந்து எதுக்கு, பிணைப்பு நீளம் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா sp3 தான் அதிகம் when compared to sp. அதனால தான் மீத்தேன் அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் பிணைப்பு நீளம். எதை காட்டிலும்னு பார்த்தோம்னா எத்திலீனை காட்டிலும் அல்லது அசிட்டிலீனை காட்டிலும். அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாலாவது பாயிண்ட், பிணைப்பு நீளம் எதுக்கு நேர்விகிதம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். எலக்ட்ரானுக்கு இடையில் விலக்கு விசை தமிழ சொல்லலாம். இப்போ பார்க்கும்போது பிளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஏற்கனவே இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ மூன்றாவதாக ஒரு எலக்ட்ரான் வரும்போது எலக்ட்ரானுக்கு இடையில விலக்கு விசை அதிகமாக இருக்கனால பிணைப்பு நீளம் பிளஸ்ஸை காட்டிலும் மைனஸுக்கு அதிகமாக இருக்கும். இது போக ரெசனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம அடுத்து இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பேசிக் கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். அதுவுமே கூட வந்து பிணைப்பு நீளத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பென்சீன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். பென்சீனில் டபுள் பாண்டு இருக்குது, ட்ரிபிள் பாண்டு இருக்குது. ஆனால் கார்பன் சிங்கிள் பாண்டினுடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 1.54 ஆம்ஸ்ட்ராங். பட் இங்கே பென்சீனில் பார்த்தீங்கன்னா 54லேருந்து எவ்வளவா குறைஞ்சிருது, 1.39 ஆம்ஸ்ட்ராங்க்கு குறைஞ்சிருது. அதுக்கு காரணம் ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பிணைப்பு நீளம் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாண்ட் ஆங்கிள், அதாவது மூன்றாவது பாண்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணமும் சரி, பிணைப்பு தரமும் சரி, ரெண்டுமே வந்து நேர் விகிதம் தான். அதனால எதுக்கு நேர தொடர்புடையவை அப்படின்னா பர்சன்டேஜ் எக்ஸ் கேரக்டருக்கு நேரடியாக தொடர்புடையவை. எதிர்விகிதம்னு பார்க்கும்போது பிணைப்பு நீளத்துக்கு எதிர்விகிதம் அண்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்க்கும் எதிர்விகிதம். லோன் பேர் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருந்தால் பிணைப்பு கோணம் குறுகிவிடும். உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எஸ் கேரக்டர் சொன்னேன். எஸ் கேரக்டர் வந்து எதுக்கு அதிகம், எஸ்பி இதுக்கு தானே அதிகம். ஸோ டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் பாருங்க, எஸ்பியான இது எஸ்பி, இது உங்களுக்கு தெரியும் sp2, இது வந்து sp3. அப்போ எதுக்கு கூட இருக்கு பாருங்க, 180 டிகிரி, இது 120 டிகிரி. இது மீத்தேனுக்கு நம்ம ஏற்கனவே 109 டிகிரி 28 மினிட்ஸ் நமக்கு தெரியும். CH4 சிங்கிள் பாண்டுங்கிறனால. அப்போ எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் பிணைப்பு கோணமும் அதிகமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பிணைப்பு கோணம் வந்து எதுக்கு எதிர்விகிதமாக இருக்குன்னு பாருங்க, சைஸ் ஆஃப் த டெர்மினல் ஆட்டம்.
டெர்மினல் ஆட்டம் எல்லாமே ஆக்சிஜன் தான் வந்து காமன். அப்போ முடிவில் அதாவது டெர்மினல் ஆட்டம்னா ஓரத்தில் அல்லது எண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அயோடின் தான் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, மேலேருந்து கீழே வருது இல்லையா. இங்கே ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் தான் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ I2O தான் வந்து அதிகமாக இருக்கும். பிணைப்பு கோணம் வந்து இந்த வரிசை ஏறு வரிசையை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடிக்கிற வேண்டியதான். I2க்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது இந்த இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த டெர்மினல் ஆட்டம். டெர்மினல் ஆட்டமுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்தும் மாறும் அப்படின்னு 1/, தான் எல்லாமே 1/, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த டெர்மினல் ஆட்டம். ஸோ இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு வந்து அதிகம்? டவுன் த குரூப் வாட் ஹேப்பன் டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். கீழே போக போக குறையும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும்? F3 தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏறு வரிசை நம்ம அடிக்கிற வேண்டியது. அடுத்தது பாருங்க, இந்த பிணைப்பு கோணம் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். பிணைப்பு கோணம் வந்து கீழே பாண்ட் ஆங்கிள் டவுன் த குரூப் போக போக என்ன செய்வோமா? குறைஞ்சிட்டே போகும். அப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், பிஸ்மியூத் அதில் வந்து எதுக்கு வந்து அதிகம்? நைட்ரஜன் தான் அதிகம். ஸோ ஒரு வரிசையில் பீரியடிக் சார்ட்டில் மேலேருந்து கீழே வரிசையில் போகும்போது, ஒரு தொகுதியில் போகும்போது, தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்ல செல்ல பிணைப்பு கோணம் என்ன செய்யுது? குறையுது. எதுக்கு அதிகமாக இருக்குது? நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்குது, பிஸ்மியூத்துக்கு கம்மியாக இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லலாம். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்க? ஆக்சிஜனுக்கு தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக 5வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். 5வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு 3 அயான்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. NH4+, அமோனியா நியூட்ரல் மாலிகுல், அண்ட் NH2-. இப்போ நான் கால்குலேட் பண்ணது வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அமோனியா ப்ளஸ்ங்கிறப்ப அதில் வந்து என்ன இருக்காது? அன்பேர்டு எலக்ட்ரான் 0. அமோனியாவில் உங்களுக்கு தெரியும் பிரமிடல் ஷேப் இருக்கும், அதில் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அமீன்ஸ் NH2- 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அன்பேர் அதாவது நம்பர் ஆஃப் லோன் பேருக்கு வந்து டைரக்ட்லி ரிலேட்டடா, இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ லோன் பேர் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் சின்னதாக இருக்கும். லோன் பேர் கம்மியாக இருக்குது, லோன் பேரே இல்லை, அப்போ அங்கே தான் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6 ஒரே ஒரு எக்ஸம்ஷன். நம்ம ஃப்ளூரின், குளோரின் ஏற்கனவே தெரியும். ஸோ டவுன் த குரூப் அல்லது சைஸை பொறுத்து மாறும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ சொன்னாலுமே குளோரினுக்கு தான் வந்து பிணைப்பு கோணம் அதிகம் அண்ட் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஸோ இது ஒரு கொஸ்டினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிணைப்பு கோணம்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் கான்செப்ட். லாஸ்ட் ஒன் பட் நாட் த லீஸ்ட் ஒன், 4வது கான்செப்ட் இஸ் பாண்ட் எனர்ஜி. அதாவது பிணைப்பு ஆற்றல்னு சொல்லலாம், அல்லது பிணைப்பு என்தால்பின்னு சொல்லலாம். ஆற்றல் அல்லது என்தால்பி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம், அல்லது பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, இது அப்படியே பாண்ட் லென்த்துக்கு வந்து இன்வெர்ஸ் தான். பாண்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SP அதாவது ட்ரிபிள் பாண்டுக்கு தான் வந்து உடைக்கிறதுக்கு கஷ்டம், ஸ்டெபிலிட்டியும் கூட. பிணைப்பு ஆற்றல் வந்து எதுக்கு கூட இருக்கும்? C ட்ரிபிள் பாண்ட் C, அசிட்டலின், எத்திலின் அண்ட் தென் மீத்தேன். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது என்னன்னு பார்க்குறோம், carbon, nitrogen, oxygen, fluorine. So in a periodic table, left to right you are moving. And also check the number of lone pair. In lone pair வந்து 0, nitrogen க்கு ஒரே ஒரு lone pair, oxygen க்கு 2 lone pair, fluorine க்கு 3 lone pair. அப்ப lone pair increase ஆக bond energy decrease ஆகும். So lone pair எதுக்கு கம்மி? கார்பனுக்கு கம்மி. அப்போ bond energy இருக்கையிலே அதிகம் யாருக்குன்னா கார்பன் கிடையில தான் அதிகம். அதனால தான் it is highly difficult to break the carbon bond rather than your fluorine bond. அதனால தான் fluorine வந்து highly reactiveனு சொல்லி படிச்சிருக்கோம். fluorine உடைய bond dissociation energy பாருங்க when compared to carbon, இது 1 டைம்னா கார்பன் 3 டைம்ஸா இருக்கு. அதனால fluorine ஈஸியா நம்ம பிரேக் பண்ணலாம். it is highly reactive also. So bond dissociation energy is very low for fluorine when compared to carbon. And then third concept, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ட்ரிபிள் பாண்டு. கார்பன் ட்ரிபிள் பாண்டை விட நமக்கு வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு பாருங்க, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கு. கார்பன், நைட்ரஜன், this is also nitrogen and oxygen. Once again இந்த ஆர்டர் தான், left to right, கார்பன், நைட்ரஜன் and oxygen. அதனால உங்களுக்கு இந்த தான் அதிகமாகும். C ட்ரிபிள் பாண்ட் ஓக்கு வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி is high when compared to nitrogen and other compounds. So these are the 4 important parameters. 4 important parameters we are going to learn in chemical bonding. So இந்த 4 parameters படிச்சாலே நிறைய questions வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். And one more simple concept called formyl charge. Formyl charge என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. So formyl charge அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஃபார்முலான்னு பாருங்க, V minus N minus 1/2B. V minus N minus 1/2B. V அப்படின்னா வேலன்சி, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வெளிக்கூட்டு
வெளிக்கூட்டு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதாவது இணைதிறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீணா இணைதிறன் வேலன்சி. மைனஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பீனா நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான், பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ ஒரு மூலக்கூறு கொடுத்துருந்தாங்க இல்லை ஒரு அயனி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது 3 விஷயம். அதில் ஒன்று அதனுடைய இணைதிறன், ரெண்டாவது எத்தனை தனித்த எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை எலக்ட்ரான் பிணைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 தெரிஞ்சால் நம்ம ஃபார்மல் சார்ஜ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க NH4+ எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேன். NH4+ அப்படிங்கிற ஒரு அயனி எடுத்திருக்கேன். அப்போ N 4 பக்கமும் ஹைட்ரஜன். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். இந்த நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நைட்ரஜனுடைய வேலன்சி 5 மைனஸ் நைட்ரஜன் மேலே எதுவும் லோன் பேர் இருக்கா, இல்லை, அப்போ 0 மைனஸ் 1/2 போட்டாச்சு. பிங்கிறது பாண்டட் பேர். பாண்ட் பேர் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4. ஒரு பாண்டு உருவாக 2 எலக்ட்ரான் தேவை, 4 பாண்டு உருவாக 8 எலக்ட்ரான். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 4. ஸோ 5 - 4 1. ஸோ நைட்ரஜனுக்கான ஃபார்மல் சார்ஜ் இந்த ஸ்பீசிஸ்க்கு 1ன்னு வருது. அடுத்தது இந்த இது எல்லாமே சேமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாண்டு, இந்த ஹைட்ரஜன் 1 பாண்டு, ஹைட்ரஜன் 2 திஸ் பாண்ட் அண்ட் ஹைட்ரஜன் 3. ஸோ 1 2 3 இந்த 3 ஹைட்ரஜனுக்குமே வந்து பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த 3லையுமே லோன் பேர் இல்லை, -12 போட்டேன். 3க்குமே வந்து ஒவ்வொரு பாண்டு தான், ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான். ஸோ கேன்சல் பண்ணுங்க 1. ஸோ 1 - 1 0. ஸோ இந்த 3 ஹைட்ரஜனுக்குமே ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. நைட்ரஜனுக்கு 1ன்னு பார்த்தோம், இது 3க்குமே 0ன்னு பார்த்துட்டோம். லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த H4+, இந்த 4வது ஹைட்ரஜனுக்கான ஃபார்மல் சார்ஜ். எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். பி அதுக்கான வேலன்சி என்னன்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரான் தான் ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும், அதுவும் இப்போ இல்லை. ப்ளஸ்னா அந்த எலக்ட்ரானையும் கொடுத்துருச்சு, அதனால இது 0 மைனஸ் n நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் எது இருக்கா, இல்லை, -12 இன்ட்டு ஒரே ஒரு பாண்டு தான், அப்போ 2 எலக்ட்ரான். கேன்சல் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் -1 as the answer. ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு -1 கிடைக்குது. இது +1, இதுவும் +1, இதுவும் +1, and நைட்ரஜனுக்கும் ஃபார்மல் சார்ஜ் +1. ஸோ that's all about formal charge. So with this you can attend so many questions in NEET and JEE. Thank you.